சொல்லுங்க, பேசுங்க. ஒண்ணும் இல்லைங்கய்யா. வணக்கம் சார். நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இந்த முறைதான் இதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து வாசிப்பை நேசிப்போம் குழுல வந்து பானுரேகா மேம் சொல்லிதான் நான் இதுல ஜாயின் பண்ணினேன். முதல் வாசிச்சது இந்த சிலப்பதிகாரம் தான். சிறுகதை தொடர்ந்து வாசிப்பேன். பதிவெல்லாம் போடுறது இல்ல நானு. தினசரி வாசிச்சிடுவேன். அதே மாதிரி சிலப்பதிகாரமும் தினசரி வாசிச்சிடுவேன். பதிவு நிறைய நேரங்களை போட்டதில்ல. ஆனா எனக்கு எங்க சந்தேகங்கள் வருதோ அந்த சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு எங்கேன்னு ஏதாச்சும் சொல்லணும்னு தோன்ற இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வைதிக நம்பிக்கைகள்ங்கிற தலைப்பு வந்து ஐயையோ சிலம்பும் பெண்களும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி ஊழ்வினை எடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்குள்ள வேற யாரோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வைதிக நம்பிக்கைகள் இதுல என்ன இருக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஆனா நீங்க கொடுத்திருந்த தலைப்புல இருந்துதான் அதை நான் எடுத்திருந்தேன். ஆனா அதை குறிச்சு தேடும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. சிலப்பதிகாரமே மறைஞ்சு போயிட்டு வெறும் வைதிகம் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த காப்பியத்தை நான் பார்த்தேன். இவ்வளவு வைதிகமா இவ்வளவு வேத கருத்துக்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு வந்தது. நீங்க சொன்ன குறிப்புகள் கூட ஆக்சுவலி நான் வந்து எழுதியிருந்தேன். ஆனா சொல்ல மறந்துட்டேன். நான் டைமை பத்தி ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு நினைப்பேன். உங்ககிட்ட கேட்கும்போது கூட 10 நிமிஷம் அப்படின்னு கேட்டேன். அதனால அதே மாதிரி அந்த அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சா எல்லாருக்கும் அந்த ஷேர் ஆகி அந்த டைமிங் கரெக்டா வரும் அப்படிங்கறதால குறிப்புகளை ரொம்ப குறுக்கி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம இன்டெப்தா நான் அப்படியே வந்து இது எல்லாமே வந்து இதுல தொட்டு வருது இதுல வருது அப்படின்ற மாதிரி வரிசையாக அடுக்கிட்டு போக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து உங்களோட உரைகளை வந்து அந்த பிளாக்ல போயிட்டு பார்த்து ஒப்பிட்டு ஒவ்வொன்னும் எடுக்கும் பொழுது பிரமிப்பா இருந்துச்சு. எப்படி கோமதி சங்கர் சார் வந்து இந்த ஏஜ்ல இப்படி ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிஜமாவே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் சார். நெகிழ்வுல வந்து எனக்கு சில இடங்கள் எல்லாம் கண்ணுல தண்ணி கலங்கினது. வா என்னமோ ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சில உரைகள்ல வந்து என்னை ரொம்ப நயமா ரசிக்க வச்ச இடங்கள் எல்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப நயமான இடங்கள் அப்படின்ற இடங்களை வந்து நான் என்னோட வாசிப்பை நேசிப்போம் பகுதியில அந்த 3 இடங்களை மட்டும் குறிப்பு காமிச்சிருப்பேன். கோமதி சங்கர் சாரோட அந்த நயமான இடங்களை அவரும் அழகா பிராக்கெட் குள்ள அதை கொடுத்திருந்தாரு. அதனால நானும் பிராக்கெட் குள்ள அதை கொடுத்திருப்பேன். ரொம்ப ரொம்ப என்னால வந்து இத பார்க்க முடிஞ்சது. தேங்க்யூ சார். ஆனா இதே மாதிரி கொடுத்தா எல்லா காப்பியத்தையும் நான் வாசிச்சு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். வெக்கத்தை விட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஒரு பேராசிரியரா இருந்தாலும் சிலப்பதிகாரத்தை இப்பதான் நான் முழுசா வாசிச்சு முடிச்சேன். அதனால ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இளங்கோடிகள் சமணத்துறவி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இந்த காப்பியம் முழுவதுமே நிறைய வைதீக நம்பிக்கைகள் தான். ஏன்னா நான் பெண்கள் தான் டாபிக் எடுத்திருந்தேன். ஆனா அடுத்து அதெல்லாம் வந்து கன்க்ளூஷன் பண்ணி முடிக்கலான் இருந்தேன். ஆனா டைமிங் இதுவே ரொம்ப போயிடுச்சு. நான் ஆக்சுவலா 15 நிமிஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது பேசும்போது கூட வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வைதீக நம்பிக்கைகள் அதோட அடிப்படையில தான் இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, சமணர்களுக்கும் அந்தணர்களுக்குமே நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்குமே. எப்படி ஒரு சமணத்துறவி இவ்வளவு ஆதிக்க வைதிக நம்பிக்கையை வந்து அவரோட காப்பியத்துல கொண்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குயா. முதல்ல வந்து சமணர்கள் வந்து வைத்தியத்துக்கு பின்னால வந்தவங்கதான். பௌத்தர்களும் அப்படித்தான். அப்போ ஒரு வழிபாட்டு பின்னாடி வந்தவருங்க இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய அப்ப கருத்து முரண்பாடுகள் தானே இருந்திருக்கணும். அது எப்படி தன்னோட காப்பியத்துல முழுவதுமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றேன். இப்போ ஒரு காப்பிய ஆசிரியன் ஒரு காப்பியம் எழுத வாரான். அப்படி எழுத வருகிற போது அந்த காப்பிய ஆசிரியனுக்கு என்று சமய நம்பிக்கைகள் நெறிகள் எல்லாம் அவனுக்கு இருக்கும். அவன் அதை பிரச்சாரம் பண்ணலாம ஒழிய இருக்கிறது அங்க ஏற்கனவே இருக்கிற எல்லா வழிபாட்டுகளையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. புகார் நகரத்துல இத்தனை கோயில்கள் இருந்ததுன்னு ஒரு பட்டியல் போடும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அங்க சமணர் அருகர் கோட்டம் தான் இருந்ததுன்னு அவர் சொல்ல முடியாது. அங்க இருந்தது இந்த மதங்களுக்கெல்லாம் முன்னால இருந்த வேத மதம் அல்லது வைதிக மதம் வழிபாட்டு முறைகள் இருந்தது. எனக்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆறுமுகன் கதைகள்லாம் சொல்லப்படுது. அதாவது கந்த புராணம் சொல்ற கதைகள் எல்லாம் இதுல சொல்லுது. திருவிளையாடற் புராணம் சொல்ற கதைகளை சொல்றாரு. அப்ப இதுவெல்லாம் சிலம்பின் காலத்துக்கு இளங்கோவடிகளுக்கு தெரிந்த கதைகள்.
அதை வந்து இல்லைன்னு சொல்றதோ, அந்த வழிபாடு நடக்கல, அதெல்லாம் பின்பற்றல யாரும், எல்லாருமே சமணர்கள் அல்லது எல்லாருமே பௌத்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு காப்பியாசிரியன் தான் கண்டதை எல்லாத்தையும் சொல்லும் போது கேள்வியை படிப்பவர் மனதில் வைக்கிறான். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுல்ல, அந்த பாசாண்ட சாத்தன் என்ன சொன்னான்? கண்ணகியோட தாயார், கண்ணகியோட மாமியார் 2 பேருமே மறுபிறவி எடுத்துட்டாங்க. எவ்வளவு காலத்துக்குள்ள? ஒரு 38ல இருந்து 40 மாசத்துக்குள்ள. நம்பும்படியா இல்ல. ஆனா அப்படி ஒரு செய்தியை கொண்டு வைக்கிறாரு. ஒரு வைதிக கருத்தை அந்த காலத்தில் நம்பக்கூடிய எல்லா கருத்துக்களையும் சொல்லிவிட்டு தான் நம்புகிற தன்னுடைய சமய நெறிகளையும் சொல்றாரு. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குங்க, எது இல்லைங்கிறது சொல்ல முடியாது. வைதிகம் தான் பெருசா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா சமணர்களுக்கு வந்து வேதங்கள் மீது நம்பிக்கை இருந்தது போல ஒரு செய்திகள் இருக்கு எனக்கு. இன்னும் சொல்ல போனா பௌத்தம் மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுச்சு. சொல்ல போனா கடவுளை பற்றி எனக்கு எந்த விவாதமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு புத்தர். ஒரு சில இடங்கள்ல கடவுள்னு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா சமணர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். அவருக்கு என்று நெறி இருந்திருக்கு. இங்க சாந்தி மகாலிங்கம் வந்திருக்காங்களா? குரூப்ல வந்திருக்காங்களா தெரியல. அவங்க சமணத்தை கொஞ்சம் சமீப காலமா கொஞ்சம் படிச்சவங்க. அவங்க அப்பப்போ சில செய்தியை நமக்கு சொன்னாங்க. இந்த பெண்கள் கணவன் இறந்த பிறகு தொடர்ந்து விதவையாக வாழ்வதை சமணம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போல ஒரு கருத்து இளங்கோவடிகள் அந்த கருத்து தொடர்ந்து வலியுறுத்துறார். பாண்டியன் மனைவி உடனே இறந்து போறாங்க. மாதிரிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த தேவந்தி அந்த கணவன் ஏதோ யாரோ கேக்குறீங்க ஏதோ நான் இருக்கிறேன்றத சொன்னேன் சார். ஓ, சாந்தி இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். சரி சரி சரி. அப்போ சமணர்களுக்கு வந்து பெண்களுக்கு கணவன் இறந்த பிறகு பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில இறந்து விட வேண்டும். தொடர்ந்து வாழ்க்கையை விதவை கோலத்தோட நடத்தக்கூடாதுன்னு ஒரு சமண நெறி இருந்திருக்கு அல்லது வலியுறுத்தி இருக்காங்க. அதை இளங்கோவடிகள் அடிக்கடி சொல்றார். அது கண்ணகி கூற்றா வருது, மற்ற பெண்களுடைய கூற்றா வருது. மாதவி துறவரம் பூணுகிறார். அவ இறக்கல. இந்த மாதிரி எரிபுகுகிறாள். அவ வந்து வைதிக நம்பிக்கை உடையவள் தான். சமணர்களுடைய அந்த கவுந்தியடிகளை வணங்குறா. அவர் சொன்ன நெறிகளையும் பின்பற்றுறான். ஆனா அவளுக்கு கணவன் இறந்தனால இல்ல, இந்த கண்ணகிக்கு இப்படி நடந்ததுன்னு அவ எரிபுகுந்தாள். அதாவது சமணர்கள் வலியுறுத்திய அந்த அடைக்கலமாக வந்த பெண்ணை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்பது, தன் நெறி சார்ந்து வாழ முடியவில்லை என்பதால் அவள் இறந்து போனாள்னு காப்பியம் சொல்லுது. சோ அன்றைக்கு இருந்த எல்லா செய்திகளையும் 2000 வருஷத்துக்கு முன்னால் எதெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது போலதான் காப்பியம் அமைக்கப்பட்டிருக்கு. மணிமேகலையும் அப்படித்தான் இருக்கும். நான் பார்த்த எல்லா காப்பியங்களையும் அன்றைக்கு இருந்த இலக்கிய ஆசிரியன் தான் கண்ட எல்லாத்தையும் பூரணமாக ஒளிவு மறைவில்லாமல் தர முயல்கிறான். அதோடு தன்னுடைய கருத்துக்களையும் பரப்ப விளைகிறான். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அதை பார்க்கணும். அதனால வைதிகம் இல்லைன்னு சொல்றாங்கிறதுக்கு தான் நம்ம இந்த சிலப்பதிகாரத்தை மறுப்புரையா வைக்க வேண்டியிருக்கு. சொல்றாங்கல்ல, சிலம்பின் காலத்துல பிராமணம் இல்லை, பிராமணியம் இல்லை. சிலம்புக்கு முந்தைய சங்க காலத்தில் பிராமணியம் இல்லை. ஏன் இல்ல? கபிலர் பிராமணர், பரணர் பிராமணர், எத்தனை பிராமண புலவர்களை பார்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அந்த வைதிக நெறி இருக்கத்தானே செய்யும். அந்த பாலை கௌதமன் அப்படிங்கிறவர் 10 ஒரு பாட்டை பாடியிருக்கார். 3ஆம் 10 நினைக்கிறேன். பாடினவருக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு சொர்க்கம் போகணும்னு கேட்டாலும், சொர்க்கத்தை எப்படியா பண்ணுவேன்னா வேள்வி செஞ்சா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு இருக்கான். சோ அந்த சேர மன்னன் இவனை அப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு வேள்வி செஞ்சதாகவும், வேள்வி முடிந்து இவன் சொர்க்கத்துக்கு போனதாகவும் 10 எழுதியிருக்காங்க. ஸோ சங்க காலமும் நாம நினைப்பது போல வைதிகம் இல்லாத காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே அதுவும் சேர்ந்துதான் இருக்கு. வேற என்ன சொல்லணும்? இல்லைன்னா நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு செஞ்சிடலாமா நண்பர்களே? அப்போ நான் நிறைவு செய்றேன். கதிரவன், நான் நிறைவு செஞ்சு வச்சிட்டுமா? ஓகே, சரி. இத்தனை காலம் ஒரு 100 நாள் வாசிப்புல ஒரு 82 நாட்கள் நாம தொடர்ச்சியாக உரை எழுதி கைய உயர்த்தின மாதிரி இருந்தது. பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே சார்.
சார் வைதீகம் சம்பந்தமா இந்துமதி மேம் அப்படின்னு நினைக்கிறேங்க சார், பேர் சரியோ தெரியல. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, பஞ்ச அந்த மந்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி, வைதீகத்தில் உள்ள மந்திரத்தை இளங்கோடிகள் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி, ஐந்தெழுத்து மந்திரம் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா. ஐந்தெழுத்து மந்திரம் சமணத்திலையும் இருக்குது சார். இளங்கோடிகள் நீங்க யார் கோமதி சார் சொன்ன மாதிரி அந்த அவர் அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த அந்த நிலத்துல இருந்த எல்லா விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார், சமயமாகட்டும் பழக்கமாகட்டும் எல்லாமே. ஆனா அவர் சமண சமய அந்த கொள்கைகளை உறுதியா சொல்ற மாதிரி எனக்கு படுகுது சார். அது சரியான்றது பாத்துக்கோங்க சார், எனக்கு தெரியல, சரியா சொல்ல தெரியல, அப்படி படுகுது. ஏன்னு சொன்னா சமணத்துல அந்த மூட நம்பிக்கைகள், சில பரிகாரங்கள் செய்யறது, அந்த மாதிரி எதுவுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால்தான் கண்ணகி சொல்றாங்க இல்லையா, அந்த பரிகாரம் செய்யற மாதிரி கண்ணகியினுடைய தோழி சொல்ற நேரம் அவங்க சொல்றாங்க இல்ல அது வேணாம் என்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. மற்றது அந்த வினை கொள்கைகள், அது வினை கொள்கை வேதத்துல இருந்த மாதிரி இல்ல சார். வினை கொள்கை பிற்பட்ட காலங்கள்ல தான் அது வளர்ச்சி அடைந்தது. வினை கொள்கை முழுக்க முழுக்க சமணத்தினுடையது. அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் என்பது, அது நல்வினையோ தீவினையோ. இந்த நீங்க சொன்ன மாதிரி வேள்வியை மையப்படுத்தி உருவான அந்த வைதீகம் வேத மதம், வேள்வி மூலம், இப்ப கொஞ்சம் முதல்ல கூட கோமதி சார் சொன்னீங்க, வேள்வி மூலம் தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அந்த வைதிகர்கள், அதாவது வைதிக நெறி. ஆனா சமணத்துல அந்த மாதிரி இல்லை சார். அவங்க வினை அப்படின்னு சொன்னா அந்த வினை செய்து நல்லதோ கெட்டதோ அது கழிந்தே ஆக வேண்டும் என்ற இது இருக்குது. இதுல வினைக்கு வைதிக நெறி, வைதிக பழக்க வழக்கங்கள் சம்பந்தமா சிலம்புல இளங்கோடிகள் கூறியிருக்கிறார் என்றது. வேள்வி சங்க காலத்திலேயே இருக்கு. நமக்கு சங்ககால மன்னர்கள் நிறைய பேர் அந்த வேள்வி செய்தவர்கள் என்ற பெருமையோடு அவர்களுடைய பெயர்கள் இருக்குது. பல்யாசலை ஹலோ, நான் பேசுற கேக்குதா சார்? கேக்குதுமா? கேக்குது கேக்குது. சாரி, ஓகே சார். அந்த மாதிரி சங்ககால மன்னர்கள் பலர் வேள்வி செய்திருக்கிறாங்க. அத கூட சில புலவர்கள் கொஞ்சம் கிண்டல் அடித்து பாடிய பாடல்கள், ஆதரித்து பாடிய பாடல்கள் எல்லாமே சங்க இலக்கியங்கள்லயே இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இது சிலம்பு வந்திருக்குது. சிலம்பு சங்க காலத்துக்கும் பல்லவர் காலத்துக்கும் இடைப்பட்ட கால பகுதியில ஒரு இலக்கியமாகத்தான் நம்ம இந்த கால கணிப்பு அப்படின்னு பாக்குற நேரம் எடுக்க வேண்டி இருக்கு. ஏன்னா சிலம்புல சொன்ன தகவல்களோட அடிப்படையில அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம் சார். மற்றது இன்னொரு இது இருக்குது. சங்ககால அந்த புராண கதைகளை, சங்க இலக்கியங்கள்ல வர்ற சில புராண செய்திகளை சிலம்புலையும் இவர் பயன்படுத்தி இருக்கிறார். சரண்யா மேடம் பேசுற நேரம் அது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அது பேசியிருக்கிறார். ஆனா முற்று முழுதான் கோமதி சார் சொன்ன மாதிரி அது சரி இது தப்பு அப்படின்னு அவர் சொல்லல. ஆனா தன்னோட அந்த இந்த காப்பியத்தின் மூலம் அவர் அந்த சமண கொள்கைய மறைமுகமா நிலைநாட்டுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா சமணத்துல கடவுள் இல்லை என்ற கொள்கை அவர்களுடையது. வேதத்தையும் ஏற்க மாட்டாங்க, கடவுளும் இல்லைன்னுவாங்க. ஆனா இப்ப பிற்பட்ட காலங்கள்ல, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, சமீபம்ன்றது நான் அந்த பல்லவர் காலம் அதுகளுக்கு பிற்பட்ட காலத்தை சொல்றேன். அருகர்கள், அதாவது துறவு நிலையில இருந்து வினைகளை கடந்து நிர்வாண மோட்சமடைந்த அந்த அருகர்கள் 24 பேர் சொல்றோம் இல்லையா சார், அவர்களை ஒரு கடவுள் நிலையில வச்சு இவங்க இப்ப உள்ளவங்க போற்றி கும்பிடுறாங்க. நிறைய கோவில்கள் இருக்கு, மேல் சித்தாமூர், பொன்முடி மலை, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு சார் அதெல்லாம். ஆனா அவர்கள் கடவுள் இல்லை என்பதிலையும் வேத மறுப்பும் கொண்டவர்கள் என்பதுல எந்த மறுப்பும் இல்லை. அப்ப அந்த வேள்வி
செய்கிறது என்றதை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பௌத்தத்துல புத்தர் வந்து கடவுள் இருக்கிறாரான்ற கேள்விக்கு அவர் சரியான பதில் சொல்லல. இருக்கே இல்லைன்ற மாதிரி பேசியிருந்தார். ஆனா அவருமே வேள்விய மறுத்தார். அந்த இந்த சிலப்பதிகாரத்துல இவங்க மேம் சொன்ன மாதிரி வைதீக கருத்துக்கள் நிறைய அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே அந்த மந்திரம் சொல்றது சம்பந்தமா சொல்லியிருந்தாங்க. அருகர்கள், அதாவது சமணர்கள் வந்து அவர்களும் அந்த 5 எழுத்து மந்திரம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அவர்களும் மந்திர தந்திரத்தில் வல்லவர்கள் அப்படின்றது தேவாரத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சொல்லுவாங்க. சோ அவர்களும் மந்திரங்கள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து, நான் சொல்றேன் தொடக்க காலத்துல இருந்தே சமணமும் பௌத்தமும் இங்க நம்ம தமிழகத்துல இருந்திருக்கிறது. எப்படின்னு சொன்னா பிரபல்யமாகாம அது மக்களோட மக்களா சேர்ந்து இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சார், வணிகர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையிலான 2 சமூகத்துக்கு இடையிலான ஒரு போராட்டமான ஒரு காப்பியமா தான் சிலப்பதிகாரம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சார். ஏன்னு சொன்னா முதல்ல சில விஷயங்கள் முதல்ல சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? அது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பாடின பாடல்கள்ல இருந்து வித்தியாசமாக ஒரு குடிமக்கள் காப்பியமாக இந்த சிலப்பதிகாரம் பாடப்பட்டது. முதல் ஒரு இது வேற எதுவுமே அப்படி பாடப்படையில காப்பியம். மன்னர்கள் மேல் தான் பாடப்பட்டிருந்துச்சு. சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் மேல முதலாக பாடப்பட்ட இலக்கியம். அதே மாதிரி அவங்க திருமணம் சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே சொல்லப்படாம சிலப்பதிகாரத்துலதான் அந்த அக்கினியை வலம் வந்து தீயினை வலம் வந்து அவர்கள் மனம் முடித்த செய்திய சொன்னாங்க. இது சங்க இலக்கியங்கள் எதுலையுமே அது அந்த தகவல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்குதா என்றது தெரியல சார், எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல. நான் அறிந்தவரை சங்க இலக்கியத்தில் இந்த செய்தி இல்லை. சிலப்பதிகாரத்துலதான் இது முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தீயினை வளம் வந்து வணங்கியது. மற்றபடி அவங்க அந்த வைதீகம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லப்பட்ட சில விஷயங்கள் சமணர்களும் செய்து கொண்டிருக்கிற இதைத்தான் வந்து நம்ம வைதீகம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அப்படி நினைக்கிறோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நிறைய இது அந்த மாதிரி தான். இப்ப சமணத்துல இருக்கிற நிறைய விடயங்களை சைவம் உள்வாங்கி கொண்டுச்சு பக்தி இயக்க காலத்துல. அதே மாதிரி பௌத்தத்துல இருந்த நிறைய விடயங்களை வைணவம் உள்வாங்கி கொண்டுச்சு. பிற்பட்ட காலங்கள்ல வினை கொள்கை வந்து சைவ சித்தாந்தத்துல முழுமைப்படுத்தப்பட்டது. ஆனா உறுதியாக சொல்லலாம் அது வந்து சமணத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் கூறப்படுகிறது. ஆரம்ப காலகட்டங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சார், வைதீக நெறி நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஆரம்பத்தில இருந்தே இருக்கிறது. ஆனா அவங்களுக்குன்ற அந்த வேள்விதான் அவங்களுடைய பிரதானமாக இருந்திருக்கு. மற்ற எதுவும் அந்த என்னன்னு சொல்றது, வேள்வியைத்தான் அவங்க முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றதை இதுல சொல்றேன் சார். எனக்கு டக்குன்னு பேசுறதுக்கும் வரையில எனக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு. நான் பேசுறது அந்த சைட்ல கேக்குதா இல்லையா எதுவும் எனக்கு தெரியல சார். கேக்குது நல்லா கேக்குது. நான் நோட் பண்ணி வச்சிருக்கணும், எல்லாரும் பேசிக்கல நோட் பண்ணிட்டு பேசியிருக்கணும். நான் அதை செய்யாம விட்டுட்டேன், என்னோட தப்பு. அதனால டக்குன்னு அந்த என்னதுக்கு நிறைய கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஆனா எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது இல்ல, ஒரு வித பதட்டமான மனநிலை. இன்னொரு இந்த சிலப்பதிகாரம் தாண்டி ஒரு விஷயம் சார், புதுவையில வச்சு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன் சார். என்ன அங்க வந்தபடியாலதான் இந்த மாதிரி இந்த சில வாசிக்கிற குரூப் இருக்கிறது அதெல்லாம் தெரிய வந்துச்சு. அதன் மூலம் நான் சிலப்பதிகாரம் இந்த இதுல நுழைஞ்சு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இதை உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறேன் தான். ஆனா அதை இதான் நினைக்காதீங்க சார். என்னன்னா
உரைநடை என்றதையும் தாண்டி நிறைய வாசிக்கிற நிறைய பேர் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கிற நேரம் அதுக்குரிய வகையில பதில் சொல்லி இலகுவா, அதாவது இது ஒரு செய்யுள்ன்றது பொதுவா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அதை இலகுவா உள்வாங்கி கொள்ற மாதிரி அந்த உரைய கொடுத்து அதுல முழுமையா ஈடுபட வச்சதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் சார். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, கதிரவன் சாருக்கும் சேர்த்து தான், 2 பேருக்கும் சேர்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து இது இன்னொரு இது என்னுடைய எப்படி சொல்றது, முதல் நான் பேசின பேச்சுன்னு கூட சொல்லலாம். அது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. 2வது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, நான் நோட் பண்ணாம பேச தொடங்கிட்டனோ அப்படின்றது. ஆனாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கதிரவன் சாருக்கும் மற்ற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே நன்றி சார். வேற ஏதாவது சார்? அவ்வளவுதான் சார். நன்றிம்மா, நன்றி. நீங்க சொல்லுவது போல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. சமணர்களுக்கு வைதிகம் அதாவது வேள்வியை மறுத்தாங்களே ஒழிய வைதிகத்தோட நிறைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கிறத நானும் புரிஞ்சிருக்கேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய இதுதான். வள்ளுவருக்கு அந்த எழுபிறப்புங்கிறதுலாம் நம்பிக்கை இருந்திருக்கு இல்லையா? வள்ளுவர் சமணர்கள் சமண மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி போகுது இல்ல. ஆனா அவர் இந்த எழுபிறப்பு, முன்வினை இதெல்லாம் அவரு தன்னுடைய ஊழுக்கு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. அதெல்லாம் பாக்குறோம். ஆமா, அவங்களோட வினை கொள்கை சார் அது. அதனால கட்டாயம் அவங்க மறுபிறப்பு பற்றி சொல்லுவாங்க. அவங்க சமணர்களோட இன்னொரு விஷயம், அவங்க பெண்கள் சம்பந்தமாவும் பேசினாங்க இல்லையா சார்? அதனால இத சொல்றேன். சமணர்கள் என்ன சொல்றாங்கடா, பெண்கள்ல உயர்ந்த ஒரு பிறவியாக அவங்க கருதவே இல்லை. அதை ஓப்பனாவே சொல்றாங்க. பெண்கள் தாழ்ந்த பிறவிகள் என்ற மாதிரி, அதாவது முக்திக்கு அவர்கள் முக்திக்கு தகுதியானவர்கள் அல்ல. அதாவது இப்ப நான் பெண்ணாக இருக்கிறபடியால், ஆமா இப்ப நான் பெண்ணாக பிறந்திருக்கிறபடியால இந்த பிறப்புல நான் துறவு மேற்கொண்டு கடுமையான துறவியாக வாழ்ந்து, பெண்களை குரத்திகள் என்று சொல்வார்கள், பெண் துறவிகளை குரத்திகள். அப்ப அந்த கடுமையான துறவினை மேற்கொண்டு நான் இறந்ததன் பிறகு மறுபிறப்பில் என்னுடைய இந்த துறவின் காரணமாக ஆணாக பிறப்பேன் என்றும், அந்த ஆண் மறுபிறப்பில் முக்தி அடைவான். இது சமணர்களுடைய கொள்கை. அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு முக்தி இல்லை என்ற இது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் சார். ஓகே மேடம். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஒரு இடத்துல ஒரு குறிப்பை ஓஷோ சொல்றாரு. புத்தர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களை தன்னோட மதத்துல சேர்க்கவே இல்லை. ரொம்ப காலம் அவர் பெண்களை சேர்க்கல. கடைசி அவர் பெண்களை தன்னோட மதத்துல சேர்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றாராம். என்ன சொல்றாருன்னா, 5000 ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டிய இந்த புத்த கொள்கைகள் வெறும் 500 ஆண்டுகள் கூட வாழாம அழிய போகுது அப்படிங்கிற வார்த்தைய சொன்னாராம். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்போ நான் செய்யக்கூடாத விபரீதமான ஒரு விஷ பரீட்சைய நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். அதாவது பெண்களை மதத்துக்குள்ள அனுமதிக்கிறதே மிகப்பெரிய சிக்கலானது, அவங்க அனுமதிக்கவே கூடாது, அப்படி அனுமதிச்சா என் மதம் வாழாதுன்னு சொன்னாராம். அத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சமணத்துறவியாக இருக்கக்கூடிய, அதாவது மகாவீரரை போல ஒரு முற்போக்குவாதியை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்குவாதி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களோட பிறவிகள் இழிபிறவிகள். பெண்கள் அப்படின்னு இல்ல, பெண் பிறவியே, அது ஆடு மாடு கோழி என்ன உயிரினத்துல பெண்ணா இருந்தாலும் அந்த பெண் பிறவிக்கு மோட்சம் கிடையாது அப்படிங்கிறத ஏன் சொன்னாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தோட கட்டாயம் அது. அதை சொல்லி இல்லை அப்படின்னா அந்த மதம் வாழ்ந்தே இருக்காது. அதாவது ஆடை இல்லாதவங்களோட ஊர்ல கோமணம் கட்டியவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிறத போலதான் அவரோட நிலை இருந்தது. அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரே ஒழிய அவரை போல ஒரு முற்போக்குவாதியை நம்மளால எங்கேயுமே பார்க்கவே முடியாது அப்படிங்கிற குறிப்பை அவர் சொல்றாருங்க ஐயா. நானும் படிச்சிருக்கேன்.
சமணர்கள் வந்து பெண் துறவிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்களையே வந்து அவங்க தாழ்ந்த பிறவின்னு நினைக்கும் போது எப்படி துறவரத்துல சேர்க்கல. பௌத்தத்துல ரொம்ப லேட்டா தான் சேர்த்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் புத்தர் சொன்னது, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நானும் படிச்சிருக்கேன். இப்ப சமீபத்துல கூட கௌதமர் புத்தரான கதை அப்படிங்கிற கன்யூட்ராஜுடைய புத்தகத்தை படிச்சு இப்ப நம்ம பதிவு எழுதியிருந்தோம். அதுலயும் கூட அந்த புத்தருடைய கருத்துக்களாக அது வருது. நீங்க யோசிக்கணும், இன்னைக்கு கூட ஆணாதிக்க சிந்தனை உள்ள இந்த உலகத்துல 2500 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு சமூகத்துல அவ்வளவு தூரம் வந்து ஆணாதிக்க சிந்தனை போயிருக்குமா? அது வலுவாத்தான் இருந்திருக்கும்னு நாம் அதை எடுத்துக்கிடணும். அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். நீங்க சொன்ன கருத்து எல்லாமே நானும் படிச்சிருக்கேன். சாந்தி சொன்னதும் நீங்க சொன்னதும் ஒரு விஷயம் தெரியுது. பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுல, அதாவது 2வது இடத்துக்கு தள்ளுறதுல வைதிகமாகட்டும், சமணமாகட்டும், பௌத்தமாகட்டும் எல்லாமே ஒரே இடத்துல தான் வச்சிருக்குங்கிறது இன்னைக்கு தெரிய வருது. சரி, நாம வந்து புத்தர் வந்து தன்னுடைய மதத்துல வந்து பெண்களை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லல சார். துறவுக்கு பெண்களை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளல. மேம் சொன்னது சரிதான் சார். அதுல வந்து அவர் துறவிகளாக பெண்களை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளல. அவரை வந்து அவருடைய வளர்ப்பு தாயான கௌதமி வற்புறுத்தி கேட்டு அதுக்கு பிறகுதான் அந்த மேம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்றார். பிக்குணியாத்தான் ஏற்றுக்கொள்கிறார். அந்த நீங்க சொன்ன மாதிரி அவருடைய வளர்ப்பு தாயும் கூட அவதான் முதல் பிக்குணி. அவங்களையும் பிக்குணி, அதாவது புத்த பிச்சு மாதிரி புத்த பிக்குணியாகத்தான் ஏற்றுக்கொள்கிறார் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மதத்துக்குள்ள பௌத்தத்துல இருக்கலாம், ஆனா துறவிகளா. நான் ஓப்பனாவே சொல்றேன், பௌத்த சங்கத்துல அவங்களை அனுமதிக்கும் போது பிழைகள் வரலாம் இல்லையா? பிழைகள் வந்தா யார் யாருக்கு என்ன தண்டனைங்கிற அளவுக்கு வரையறுத்திருக்காரு புத்தர். அதை வந்து நம்ம எங்க பாக்குறோம்னா, இந்த அழகர் கோயில் ஆராய்ச்சியில தோப்பா எழுதியிருக்காரு. நம்ம மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய நூல்ல இருந்து எடுத்து இந்த அழகர் கோயிலுக்கு முன்னால பௌத்த விகாரையா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சேர்க்கறதுக்கு அந்த விகாரை பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் இருக்கு, ஒரு பூந்தோட்டம் இருக்கு, சோலை இருக்கு. அதாவது பௌத்த பிச்சு தவறு செய்தால் என்ன தண்டனை, பௌத்த பிக்கினி தவறு செய்தால் என்ன தண்டனைங்கும் போது அந்த சோலையில் இருக்கிற செடிகளுக்கு நீர் இறைத்தல், அந்த மாதிரி சில தண்டனைகளை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக அவர் வகுத்திருக்கிறார். சோ ஒரு சங்கம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால், தனித்தனியாக இருந்தாலும் கூட தவறுகள் வரலாம். இந்த தவறுகளால்தான் நான் என்னுடைய மதம் நிலைக்காதோன்னு அவருக்கு டவுட் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நமக்கே தெரியும், கவுந்தியடிகள் ஒரு துறவி தானே, இந்த காப்பியத்துல வரக்கூடிய துறவி. சோ துறவியாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்க சொல்ற நெறிகள் பத்தி நமக்கு நல்லாவே தெரிந்திருந்தாலும் கூட இந்த காப்பியத்துல கவுந்தியடிகள் வராங்க. மணிமேகலை மாதவி பெண் துறவியாக போகிறாங்க. இந்த காப்பியத்திலே மணிமேகலையும் பௌத்த துறவியாக அவங்க தயார் செய்யறாங்க. இது நமக்கு தெரிய வருது இல்ல. சோ தமிழகத்துல சிலம்பின் காலத்துல பெண்கள் துறவியாயிருப்பதும் நமக்கு தெரிய வருகிறதுங்கிறதுக்கு இதுவே போதும். அதனால அதனுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், அதுக்கு வந்து பெரிய பிரபலங்கள் இல்லாம இருக்கலாம், பெரிய சிறப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க துறவு நிலைக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சேம் டைம் இதற்கு சமமா வைதிகத்துல அவங்க பேர் என்ன, காரைக்கால் அம்மையார் துறவு மேற்கொண்டிருக்காங்க. அவங்க சைவத்துல அந்த திலகவதியார் துறவு மேற்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் துறவு அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு மடத்துல போய் சாமியாரினியா இல்லை, அதற்கு பதிலாக பதியிலாராக வாழ்ந்திருக்கிறார்கள். அவன் கரெக்ட் சாந்தி, நான் சொல்றது சரியா? பதியிலாராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறதே ஒழிய அவர்கள் முழுமையான துறவியாக இல்லை என்பதும் நமக்கு பழைய இலக்கியங்கள் மூலமாவே தெரிய வருது. மீண்டும் நமக்கு நிறைய காப்பியங்களையும் தமிழ் இலக்கியங்களையும் பண்டைய இலக்கியங்களையும் படிக்கிற போது 2 விஷயம், எல்லாவற்றையும் நேரடியாக தெரிந்து கொள்வது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இன்னொன்று, எதுவும் புனிதமல்ல. அவ்வாறு கற்பிக்கப்பட்டிருந்தால் சங்க இலக்கியங்கள் புனிதமானது, சங்க இலக்கியங்கள் எல்லா வகையிலையும் மேம்பட்டது என்றெல்லாம் தமிழ் மேல் உள்ள பற்றால் நாம சொல்றோம். மேம்பட்டதுதான். ஆனா அதுலயும் நமக்கு வந்து ஒத்துக்கொள்ளாத கருத்துக்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம நேரடியாக சிலம்பை படிக்கிற போது எப்படி நேரடியாக தெரிந்து கொண்டோமோ அது போலவே வருங்காலத்தில் நமக்கு அப்படி வாய்ப்பு இருந்தால்
எனக்கு ஒரு பெரிய பேராசை உண்டு. பேராசைனா பெரிய பெரிய பேராசை. கம்பனை குழுவாக வாசிப்பது நடக்குமான்னு தெரியல. ஆனா ரொம்ப பெரிய ஆசை அதுக்கு. ஏன்னா வெண்முரசு படிக்கிறோமே, 4.5 ஆண்டுகள் ஏதோ திட்டம் போட்டு படிக்கிறோம். அவ்வளவு காலம் பிடிக்கும் கம்பனை படிக்க வேண்டும் என்றால். அவ்வளவு பெரிய காப்பியம் அது. அது நாம குழு வாசிப்பில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். இது ஒரு பழைய இலக்கியத்தை நம்ம வாசிக்க முடிஞ்சிருக்கு, முழுமையாக வாசிக்க முடிஞ்சிருக்கு. அதை பேசுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு நிகழ்ச்சி நமக்கு 20ஆம் தேதி நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அதான் அந்த 20ஆம் தேதி நடக்கல, அவருக்கு வேற ஒரு வேலை வந்துட்டுது. ஸோ அது அடுத்த வாரம் 20ல இருந்து அடுத்த வாரத்துக்கு அவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன பேச போறாருன்னா, சிலம்பை எவ்வாறு அணுகுவது. இது அவர் பேசணும்னு ஆசை, தலைப்பு அவர் கொடுத்துருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, சிலம்பை எப்படி நம்ம அணுகியிருக்கோம், நிறைய விஷயங்கள் அணுகியிருக்கோம். துளிர் பேசினாங்க, பெண் அரசியல் ஆண் அரசியல் சிலம்புல எப்படி பேசப்படுதுன்னு அவர் ஒரு கண்ணோட்டத்தில் பேசினார். வைதிக நம்பிக்கைகளை பற்றி ஒரு கண்ணோட்டத்தில் பேசியிருக்கோம். இப்படி சிலம்பை அணுகுவது எவ்வாறு அணுகுவது, மதம் சார்ந்து அணுகுவதா, பண்பாடு சார்ந்து அணுகுவதா, மொழி சார்ந்து அணுகுவதா, அப்படி நிறைய அணுகுமுறைகள் இருக்கும் ஒரு இலக்கியத்தை. அவர் எப்படி அணுகணும்னு சொல்றாரு. ஆனா அவர் பூம்புகார்காரர், அவர் சொந்த ஒரு பூம்புகார். ஆகவே அவர் ஆசைப்பட்டு கேட்டாரு. நம்ம அதை பேசுவோம். இது இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்கோம். சிறப்பா இருந்தது. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. கதிரவனுக்கு கூட கொஞ்சம் நன்றி. கொஞ்சம் ஒரு சோர்வான மனநிலையில இருந்த எனக்கு என்னுடைய சோர்வை அகற்றுவதாக இந்த பணி இருந்தது. ஒவ்வொரு நாளும் உரையை எப்படியாவது எழுதிடணும்னு சொல்லிட்டு 50 வரி தான் எழுத முடியும். உண்மையில நான் நினைச்சது அவ்வளவுதான். சில சமயம் 60-70 வரி நான் எழுதியிருப்பேன். அந்த கதை கோர்வை நின்று விடக்கூடாது என்பதற்காக 70 வரி கூட ஒரு நாள் செஞ்சோம். மிக சிறப்பாக முடிப்பதற்கு உங்க ஒத்துழைப்பு தான் காரணம். நான் எழுதிவிட்டேன் என்பதில் நீங்கள் என்னை எழுத படித்தீர்கள், நான் அதை செய்து முடித்தேன். மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிக்க நேசிப்போம் குழுவின் சார் நெஞ்சிலிருந்து நன்றி. முடிச்சுக்கலாம், சமயம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மிச்சத்தை வாட்ஸ்அப் குரூப்ல பேசிக்கலாம். நன்றி, க்ளோஸ் பண்ணிடுறேன்.